வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு சென்னை விளாக்ஸ். ஸோ இன்றைக்கி நீங்கள் சென்னை விளாக்ஸில் வந்துட்டு நான் எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் ஒரு குழந்தையாக மாதிரி குழந்தைங்களோட விளாட வந்திருக்கேன். நீ குழந்தையாதான் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு எஸ், ஐ ஆம் ஏ சைல்டு ஃபார் மை மம்மி. உன்னையெல்லாம் சின்ன வயசுலேயே கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு நான் வந்து விளையாடுறதுக்கு வந்திருக்கேன். இப்போ பைக் பார்க்கிங்கில் இருக்கேன் நான் வந்திருக்க இடத்துக்கு. ஸோ வாங்க நான் எந்த இடத்துக்கு வந்திருக்கேன், ஸோ என்னெல்லாம் பார்க்க போகிறேன், என்னெல்லாம் விளையாட போகிறேன்றதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. விளையாட போகிறோமான்னு தெரில. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்கள மாதிரி பார்க்க போகிறேன். என்ன மாதிரி குழந்தைங்க நிறைய பேர் இன்றைக்கி வந்திருக்காங்க. ஸோ சண்டேனால குழந்தைன்னு சொன்னால் எனக்கு குழந்தைக்குன்னு சொல்லிட்டு 10 ரூபா இல்லாமல் ஃப்ரீன்னு போக மாட்டாங்க, 60 ரூபான்ட்டாங்க. ஸோ 60 ரூபா வாங்கிட்டு நான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா கிண்டி சில்ட்ரன்ஸ் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் நம்ம உள்ளே வந்து பார்க்க போகிறது நான் மான் குட்டிகள். இதுதான் மான் குட்டிகள். ஆக்சுவலாக நீங்கள் திருப்பதி போனீங்கன்னா நிறைய மான் பார்த்துருக்கலாம். ஆக்சுவலாக அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், திருப்பதியிலேருந்து தான். நான் மாமி எப்படிங்கிற கிட்டே வராது போல். ஸோ மானுக்கும் எங்களுக்குமே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட டிஸ்டன்ஸ் போல். இங்கே பாருங்கள், திருப்பதினா அவரை தொட்டு கும்பிடலாம் மானை, இங்கே தொட்டு கும்பிட்ற அளவுக்கு டிஸ்டன்ஸ் வைக்கலை. அவ்வளோ பெரிய கேப் இதுக்கும் அதுக்கும். நல்லா தான் செட்டிங்லாம் பண்ணியிருக்காங்க, உட்காந்து பேசுறதுக்கு ஒரு நல்ல இடம். ஸோ இது வீக் எண்டுனால வந்துட்டு நிறைய கூட்டங்கள் இருக்குது. வீக் டேஸில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டியூஸ்டே மட்டும் லீவு. ஜாலியாக கப்புள்ஸோடு வந்தால் ஜாலியாக உட்காந்து பேசலாம். கிளிகிளிப்பாக இருக்கும். பறவைகள் குணமே பார்க்கத்தான்வாங்க. ஆனால் இந்த பறவைகளை இவ்வளோ பெரிய கூண்டில் போட்டு அடிச்சிருக்காங்க பார்க்கறதுக்கோசம். ஸோ பறக்கிறதுக்கு இருக்கிறதுக்கெலாம் வந்துட்டு மரம்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க உள்ளே. ஹலோ ஹலோ. கிட்டத்தட்ட 1 2 3 4 5 தான் இருக்குது. அதுக்கப்புறம் இல்லை, இவன் வந்து வயசானவன் போல், இங்கே தான் இருக்கான், பார்க்க முடியாது போல், வயசாகிடுச்சு இவருக்கு. தலை இங்கே கொஞ்சம் பாரு தலை. தலை ஹலோ ப்ரோ. தலை இப்போ பாரு தலை, நீ என்ன எவ்வளோ பெரிய மூக்கை குத்துனவனா உள்ளே இருக்குது மொத்தம் எடுத்துருவான் போல இவன். தெரியுதுக்கா, இதுக்கே எனக்கு வேறு ஊற்றுது பாருங்க. அம்மாடியோ, ஒரே ஒரு crocodile அது மட்டும்தான் விட்டு வச்சுருக்காங்க. பட் அதுவும் வரலை, தண்ணி உள்ளே இருக்கிறான். சோம்பேறி பழம் என்ன மாதிரி. வெரி பேட். முடியலங்க, 2 இதுதாங்க பார்த்தோம். ஃபஸ்ட்டு பறவை பார்த்தோமா, அதுக்கப்புறம் crocodile வந்தோமா, அவ்வளோதான். அதுக்கே இதை பாருங்க. ஐயோ, மயில் தோகையை விரிச்சிருக்காரு பார்த்தீங்களா? வாவ், சூப்பர். 4 இருக்கு. 1 2 3. வாவ் ப்ரோ, இப்படி கொஞ்சம் வந்து பண்ணுங்க ப்ரோ. ப்ரோ கம் ஹியர் ப்ரோ. ப்ரோ தோப்பா அங்கே உட்காந்துக்கிறாரு தலைவர். அந்த சைடு இருக்கும்போது இந்த சைடு வந்து, இப்போ இந்த சைடு இருக்கும்போது அந்த சைடு பண்ணுறேன். நான் தலை சிக்கன் தலை, நீ அண்ணா போ தலை. ஏ மேன், ஹூ ஆர் யூ? அடா ஆமாங்க, அதை ஒருத்தர் வெளியே வராரு பாருங்க. அதோ 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 தம்பி. ஆமை அனில். ஆமை, நாங்கள் அனில்ரா எப்போவுமே கெத்தாக சொல்லிப்போம் அனில்னு. உள்ளம் பண்ணுறீங்க தலை. வணக்கம் தலை. தலை நான் தலை போய் பார்த்துட்ட. ஹலோ பாஸ், யார் அது கொம்பு? உங்கள் கொம்பே நீங்கள் வச்சிட்டிங்களா? தல்ல நைட்டெல்லாம் தூங்கி தானே இருந்தீங்க, இப்போ உங்களை பார்க்க தானே வரோம், வெளியே வர மாட்டீங்க. டே எப்போடா வந்தேன்னா சீசிடுவேன் அப்படின்றான் போல் மைண்ட் வைஸ். நேற்று நைட்டில் என்ன பண்ணியிருந்தீங்க, இப்போ தூங்குறீங்க? ஆ கேட்குறல, சொல்லுவியா மாட்டியா? கொய்யால நீ வெளியே வா, உன்னை வச்சுக்கிறேன். அவன் என்ன வச்சுப்பான் போல், பூச்சி வச்சு நல்லா சாப்பிடுவான். நான் ஓடிடுவல்ல, வரட்டாமாமே டுர் அப்படின்னா யார்ப்பா நீ? இந்த கேள்விப்பட்டதே இல்லை. நான் கொஞ்சம் தப்பாக வச்சுருந்தேன்னா நீங்கள் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஹாய், ஐ எம் பிளாக் பக். ஏன்னா நான் கொஞ்சம் தற்கொலை, எனக்கு படிக்க தெரியாது, அதனால். I am one of the fastest land animal capable of running at speed up to 80 km/h.
அப்படியா 80 கிலோமீட்டர் பர் ஹவர்லையா ஓடுவ? இந்த மாதிரி இதெல்லாம் வேண்டாங்க. நம்ப முடியலையே. யார் அவன் பார்ப்போம் பார்ப்போம். 80 கிலோமீட்டர் பர் ஹவர் அதான்ப்பா கூப்பிட்டே ஓடியான்ட்டான். அங்கே அந்த முனையில் இருந்தான் தலைவன் இங்கே வந்துட்டான். புள்ள நரி திருடக்கூடாது, புள்ள நரி திருடக்கூடாது, புள்ள நரி திருடவே கூடாது. அவர் தான் இவர் எப்படி ஓடிட்டு இருக்காரு பார்த்தீங்களா? வாக்கிங் போகிறாருங்களா? என்ன சார் வாக்கிங் போகிறீங்களா? ஒரே மாதிரி தான் போயிட்டு வந்துன்னுறாரு. முட்டை போடுற கோழிக்கு தண்டா குண்டி வலி தெரியும் என்னன்னு. 2 பேரும் எல்லாம் ஓட்டானுங்க. ஐயோ வாங்க 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 வாங்க. ஹலோ ஒடியா ஒடியா ஒடியா. 2 பேரும் ஜோடி புறாக்கள் போல, அதனால ஜோடியாக தான் வருவாங்க போல எனக்கு தெரிஞ்சு. ஒடியா தலை இங்கே வா தலை. டான்ஸ் ஆடுற மன்னிப்பு கிண்ணிப்பு எதனா கேட்குறியாண்ணா? புரியலையே என்ன டான்ஸ் இது? ஒன் டூ த்ரீ ஃபோர் இமுஸ். வெளியெல்லாம் வரக்கூடாது, இல்லை சமைச்சு சாப்பிட்ருவாங்க. உள்ள கேட்லாம் திறக்க முடியாது. அப்பாடா இருக்கு. அது இங்கே ஆமை இருக்கா? ஆமைக்கு பக்கத்துலேயே பாருங்க ஒருத்தன் பார்த்துன்னு இருக்கிறான். இதெல்லாம் எகிரி வச்சு வரமாட்டான்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதோ இருக்கார் பாருங்க, ஜோடியாக பார்த்துன்னு இருக்கிற இவர் தான் முதல்ல. டாய் என்னடா ஜோடியாக தான் தூங்குவீங்களா? அப்புறம் 1 2 3 இருக்குது. இவங்க செத்துக்கிட்டு போயிட்டானுங்களா இல்லை உயிரிட தான் இருக்கானுங்களா? ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது இவனுக்கிட்ட இருந்து. வெரி பேட். பாவீங்களா, என் வாழ்க்கையிலே முதல்ல இப்போதான் நேரில் பார்க்குறேன். தலை தலை கோலை கொஞ்சம் எழுந்து இப்படி வந்தால் நல்லாயிருக்கும். ப்ரோ 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 இங்கே பாருங்க ப்ரோ. கொய்யால ஐ எம் வெயிட்டிங். கம்மியார் ப்ரோ. சேஷ்ட பூச்சா பசங்களாக இருக்கானுங்க. என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் இந்த ஆட்டம் ஆட்டுற? 2 பேர் சண்டை போடுறாங்க அண்ணன் தம்பி. எனக்கு தான் உனக்கு, அது உனக்கு கிடையாது. நீங்களாம் ஈஸியாக தப்பிச்சிட்டிங்க. விஜய் சேதுபதி ஒரு படத்துக்கு சொல்கிற மாதிரி தான் நீங்களாம் இப்படியே இருந்துட்டீங்க. நாங்கள் தான் இப்படி வளர்ந்தோம். இந்த கடைசி விவசாய படத்தில் சொல்லுவா போல. ஆஹா அந்த ஃபைட்டு சண்டை அட சாம்பார் அடி. நீங்கள் கூட தனியாக உட்காந்துங்கிறீங்க, ஃபீல் பண்ணுறாங்க போல. யாரும் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? தனியாக விட்டாங்களேண்ணா, எங்கேயாவது மாதிரி தான் தனியாக விட்டாங்க. உங்களுங்க பரவாயில்ல, ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. சோறு 3 நாள் சோறு கிடைக்குதுல உங்களுக்கு. இங்கே அப்படியா உழைச்சா தான் சோறுன்றாங்க. ஃபீல்லாம் பண்ணக்கூடாது. எது அசிங்கமாக ஃபீல்லாம் பண்ணிங்கன்னா ஏன்னா மதியானா பாரா. ஒரு பையன் அட்வைஸ் பண்ணுறேன், ஒரு மனுஷன் நான் என்ன சொல்கிற போண்டா அசிங்கமான்றான் அவன். ஓகே ப்ரோ, ஃபீல்லாம் பண்ணாதீங்க, பாய் பாய், லவ் யூ, ஓடா உண்டா அப்படின்றான் அவன். இப்போ தான் ஜூவில் இருக்கிற மாதிரி தான் இது கிடையாது தான் சில்ட்ரன்ஸ் பார்க்குன்னு வச்சுருக்காங்க. குழந்தைகள் விளையாடும், நான் விளையாடும் இடம் இது. ஸோ அதனால் வந்துட்டு ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அம்மா ஒன்றும் பிரச்சனை எதுவும் இல்லை, பெருசாக எதுவும் இல்லாமல் குழந்தைங்க பார்க்குற மாதிரி. முதல்ல பீகாக், மங்கீஸ் என்ன மாதிரி சேஷ்டைகள் பண்ணுற நிறைய பேர் இது உள்ளே தான் இருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே வந்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இனிமேல் மோர் வீடியோஸ், vlogs எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும் நம்மளோட சேனலில். என்னென்னா வந்துட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ண இடம் சூப்பராக இருக்கும். இந்த இடம் முக்கியமாக கப்புள்ஸுக்கு அதுக்கும் நல்லாயிருக்கும்.
ஸோ கப்புள்ஸ் ப்ளஸ் ஃபோட்டோஷூட் இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பார்க் இருக்குது. என்டர்டெயின்மெண்ட்டை ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கலாம். ஃபுட்லாம் அலோவ் பண்ணுறாங்க. நீங்கள் எந்த செக்கிங்கும் கிடையாது. நீங்கள் வெளியில் கூட ஃபுட் எடுத்து வந்துட்டு இங்கே வந்து உட்காந்து நீங்கள் சாப்பிட்டு போகலாம். கொஞ்சம் எல்லாத்தையும் க்ளீனாக, ஏன்னா நம்ம குப்பை போகிற இடத்துல இருந்தால் அது கஷ்டம் தானே. ஆனால் நம்ம எடுத்து வந்த பொருளை சிந்து சேதராமல் சாப்பிட்டுட்டு எடுத்து வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணிட்டு போட்டால் ஒன்றும் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. வெளி ஃபுட்ஸ் அலோடு. வெளியே கூப்பிட்டு போங்க, வெளியே கூப்பிட்டு போங்க, வெளியே கூப்பிட்டு போங்கன்னா இங்கே கூப்பிட்டு வந்து நீங்கள் காட்ட வச்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஸோ சண்டேஸில் கொஞ்சம் பார்த்துங்க, ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்குது. விளையாடுறதுக்கு பார்க்கு கிடைக்காது. முதல்ல சண்டே டைமில் கொஞ்சம் பார்த்து இயர்லியாக வந்தீங்கன்னா ஜாலியாக விளாட்டு சாப்பிட்டு கிஃப்ட்டு என்ஜாய் பண்ணிட்டு தூங்கிங்கன்ட்டு போயிடலாம். பட் வெயில் அடிக்காத டைமாக வந்திருக்கேன். ஏன்னா வெயில் அடிக்கிற டைம் வந்தீங்கன்னா மரம்லாம் இருக்குது, ஆனால் சேர் கிடைக்காத உட்காரது.